قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد لقد كان لكم في رسول الله أسوة حسنة صدق الله مولانا العلي. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ குபைஸ் என்ற மலைக்கு மீது ஏறி நின்று நபியாக தான் ஆனதை பிரகடனப்படுத்துகிறார்கள். அப்போது கேட்டார்கள், இந்த மலைக்கு பின்னாலே இருந்து ஒரு கூட்டம் உங்களை தாக்க வருகிறது என்று சொன்னால் நீங்கள் அதை நம்புவீர்களா என்று கேட்டார்கள். அப்போது அங்கே இருந்த மக்கள் சொன்னார்கள், உங்களில் நாங்கள் அனுபவப்பட்டது அத்தனையும் உண்மை மட்டும்தான். நீங்கள் சாதிக், உண்மையாளர், அல் அமீன், நம்பிக்கையாளர். நீங்கள் அப்படி சொன்னால் அதை நாங்கள் நம்புவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு படை வந்து உங்களை தாக்குகிறது என்கின்ற ஆபத்தை விட ஒரு பேராபத்து ஒன்று இருக்கிறது. நீங்கள் உலகம் மட்டுமே வாழ்க்கை என்று நினைக்கிறீர்கள், அதை அடுத்து இன்னொரு வாழ்க்கை, மறு உலக வாழ்க்கை இருக்கிறது. நீங்கள் அதற்காக வேண்டி தயாராக வேண்டும். இந்த உலகத்தையும் மறு உலக வாழ்க்கையை நிர்ணயித்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ் என்கின்ற ஒரு இறைவனை பற்றி பேசுவதற்காக நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் நபி என்று சொல்லுவதற்கு, நான் அப்படி சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு கேட்குறாங்க. நம்புவோம். ஏன்னா நீங்கள் கடந்த காலத்தில் கொஞ்ச காலம் எங்களோட வாழ்ந்திருக்கிறீர்கள், ஒரு 40 வருஷ காலம். அந்த 40 வருஷத்தில் நீங்கள் பொய் சொன்னது கிடையாது. இதற்கு முன்னால் வாழ்ந்த அந்த காலங்களில் நீங்கள் யாரையும் ஏமாற்றியது கிடையாது. இந்த 40 வருட வாழ்க்கை என்பது நீங்கள் நம்பிக்கையாளராக வாழ்ந்திருக்கிறீர்கள். உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையின் தூய்மை எங்களை நீங்கள் எதை சொன்னாலும் நம்ப சொல்லுகிறது என்று மக்கள் சொன்னார்கள். கடந்த கால வாழ்க்கையை சொல்லி ஒரு மனிதர் சமூகத்தினுடைய சேவைக்கு தன்னால் முன்னால் வந்து நிற்க முடிகிறது என்றால் அது நபிகள் பெருமானாருக்கு மட்டும்தான். இன்றைக்கு உலகத்தில் எந்த தலைவரும் அப்படி சொல்லிவிட முடியாது. என் கடந்த கால வாழ்க்கை ரொம்ப தூய்மையானதுன்னு சொன்னால் அவருடைய இருண்ட பக்கங்களெல்லாம் அடுத்த நிமிடமே வெளியே வந்துவிடும். உலகத்தின் அப்படி ஒரு வார்த்தையை சொல்வதற்கு ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான் முடியும். கடந்த கால வாழ்க்கையின் தூய்மையை சொல்லி நான் சொல்லுகின்ற விஷயங்களும் உண்மைதான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி சமுதாயத்தினுடைய பணிக்காக வேண்டி வந்தார்கள். அந்த சமூகத்தில் 2 வகையான பிரச்சனை. ஒன்று, அந்த சமூகத்தில் கொள்கை ரீதியான பிரச்சனை. 2வது, நீதி இல்லாத ஒரு சூழ்நிலை. கொள்கையே தவறாக இருந்தால் அவர்களால் சரியாக நடந்து கொள்ள முடியாது இல்லையா? அவர்களிடம் இருந்த மூட பழக்க வழக்கங்கள் அத்தனையும் அவர்களால் ஏற்படுத்தி கொண்ட பல கொள்கைகள். ஒரு கொலை நடந்தால் அதுக்கு பதிலாக அவரை கொன்னறணும், 1 வருஷத்துக்குள்ளே கொல்லணும் இல்லையா? அந்த சமுதாயத்தின் மீது சட்டம் என்னன்னா அவரை எப்படியாவது நீங்கள் கொன்னறணும். இதுதான் அவர்களுடைய வாழ்க்கை. மௌத்துக்கு முன்னால் கூப்பிட்டு எனக்கும் அவருக்கும் பகை, அந்த குடும்பத்துக்கும் நமக்கும் பகை. இங்கே வந்து ஒரு 4 பேர் மௌத்தாயிருக்காங்க, இது வரைக்கும் அவங்களால வெட்டப்பட்டிருக்கிறாங்க. அந்த 4 வெட்டுக்கும் நீங்கள் பதில் சொல்லணும். மறந்துடாதீங்க, நான் இன்னையோட மௌத்தா போயிடுவேன், நீங்கள் அது செய்வீங்களான்னு மௌத்து நேரத்தில் உட்காந்து வாக்குறுதி வாங்கிட்டு உட்காந்துருப்பார். அந்த குடும்பம் எல்லாம் சுற்றி நின்றுட்டு நாங்கள் செஞ்சிட்றோம் அப்படின்னு அதை சொன்ன உடனே தான் இவர் உயிரை விடுவார். அந்த அளவுக்கு அவர்களுக்கு இருந்தது. மரணத்தின் சாசனங்களாக சிலரின் பழிகளை அவர்கள் முன்வைத்தார்கள். அந்த கொலை தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. இது கொள்கை ரீதியாக பிரச்சனை. கொள்கை ரீதியாக பிரச்சனை ஒன்று இருந்துச்சுன்னா, தவறான புரிதல்னா என்னவும் நடக்கும். இன்றைக்கு நாம் தமிழகத்தில் பார்க்கிறோமா இல்லையா? ஒரு கூட்டம் உயர்ந்தது, இன்னொரு கூட்டம் தாழ்ந்ததுன்னு முடிவெடுத்துட்றாங்க. அப்போது இந்த கூட்டம் அந்த கூட்டத்தினுடைய தண்ணீர் புழங்கும் இடங்களில் வரக்கூடாது, தண்ணி எடுக்கக்கூடாது. கவர்மெண்ட் என்ன சொல்லுது, சட்டம்லாம் போட்டு சரி உங்களுக்கு தனியாக ஒரு தண்ணி தொட்டி கட்டி கொடுத்துட்றோம்,
அங்கே நீங்கள் போய் தண்ணி பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தண்ணீர் தொட்டி இவர்களுக்குன்னு வச்சா, மேல் வர்க்கம் என்ன பண்ணுகிறதுனா அந்த தண்ணி தொட்டியில் போய் மலத்தை கலந்து விட்டு வருகிறார். தமிழகத்தில் நடந்ததா இல்லையா? கொள்கை ரீதியான பிரச்சனை தான் இதற்கு காரணம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியில் இருந்த மூட கொள்கை இந்த வழக்கங்களை அத்தனையும் சீராக்குவதற்காக நான் வந்திருக்கிறேன். என் காலுக்கு கீழே போட்டு ஐயாமுல் ஜாஹிலியாவின் அத்தனை மூடத்தனத்தையும் நான் புதைக்கப் போகிறேன்னு அறிவிப்பு செஞ்சான். பொம்பளை புள்ள பிறந்தா கொல்லணும், ஹஜ்ஜுன்னு சொன்னால் அது வித்தியாசமாக செய்ய வேண்டும், தொடர்ந்து கொலை நடந்துக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் அவங்களுக்கு எழுதப்படாத சட்டங்கள். வருஷத்துக்கு எதையாவது ஒரு சிலையை எங்கேயாவது இருந்து கண்டுபிடிச்சி கொண்டு வந்து காபத்துல்லாவுக்குள்ளே வச்சிடணும். வச்ச ஒரு விஷயத்தை அதை கண்ணியப்படுத்தி ஒரு விழா நடத்த வேண்டும். ஹஜ்ஜுன்ற பேரில் வருஷத்துக்கு ஒரு தடவை வரணும், அதை நிர்வாணமாக ஹஜ்ஜு செய்யணும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த அந்த கிபி 570 என்பது உலக வரலாற்றில் இருண்ட பக்கம் என்று எழுதுகிறார்கள். மனுஷனுக்கு நாகரிகமே தெரியல, நாகரிகமே தெரியாத இந்தியாவில் கணவன் மௌத்தா போனால் மனைவி தூக்கி நெருப்பில் போட்டுட்டு இருந்தாங்க. உலக நாட்டில் ஒவ்வொரு நாட்டிலையும் அன்னைக்கு நடந்த அந்த வாழ்க்கை கலாச்சாரம் கொள்கை அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவு படுபயங்கரமானது. அத்தனையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அபு குபைஸ் மலையின் மீது ஏறி நின்று நான் நபி அப்படின்னா என்ன, நபின்னா என்ன செய்ய போகிறார்? ஒன்றுமில்லை, அந்த சமூகத்தினுடைய கொள்கைகளை சீராக்கப் போகிறார். அரசின் கொள்கைகள் அத்தனையும் சீர்படுத்த போகிறார். அதற்கு ரசூலுல்லாஹ் எடுத்துக்கிட்டது 23 வருஷம். 23 வருஷத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றையும் மாற்றி அமைத்தார்கள். கடைசியில் ஹஜ்ஜத்துல் விதாவில் ஏறி ஹஜ்ஜு செய்கின்ற போது அரஃபா மைதானத்தின் மலைகள் மீது ஏறி நின்று ரசூலுல்லாஹ் கடைசி உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையில் சொன்னார்கள், நான் என்னென்னலாம் செய்யணும்னு அல்லாஹ் எனக்கு கட்டளை போட்டானோ எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டேன், நீங்கள்லாம் சாட்சி என்று சொல்லி தன் வாழ்க்கையை நபி அவர்கள் நிறைவு செய்தார்கள் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை இந்த உலக மனித சமுதாயத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பேர் அருளாக இருக்கிறது. உலக தலைவர்களில் யாருக்கும் அந்த இடத்தை தர முடியாது. உலகத்தையே மாற்றி அமைத்த 100 பேர்கள் பட்டியலை எழுதி வெளியிட்டார். 95 2வது பதிப்பு போட்டார். அவர் எழுதுனது 1980களில் எழுதின புத்தகம். 95 2வது பதிப்பு போட்டார். 2வது பதிப்புலையும் 100 தலைவர்களில் ஃபஸ்ட்டு பேர் ரசூலா பேர் தான் போட்டார். ஒரு 2வது பதிப்புன்னு சொன்னால் கொஞ்சம் மாற்றம் நடக்கும். ஃபஸ்ட்டு பதிப்பில் உள்ள குறைகளை சுட்டி காட்டியிருப்பாங்க, எல்லாத்தையும் மாற்றி போடுவாங்க. அவர் மற்ற தலைவர்களையும் மாற்றியும் அமைத்தார். 100 தலைவர்களை தேர்ந்தெடுத்த அந்த மைக்கேல் ஹார்ட் அவர் போட்டிருந்த புத்தகம், அந்த 100 தலைவர்கள் உலகத்தில் பெரிய சாதனை படைத்தவர்கள்னு பட்டியல். சாதனை படைத்த உலகத்தையே திருப்பி அமைத்த ஒரு 100 பேர் அப்படின்றதுல ரசூலுல்லாஹ்க்கு முதலிடம். 95 ரீபிரதி போட்டால் அதுலேயும் ரசூலுல்லாஹ்க்கு முதலிடம் கொடுத்தார். ஆனால் பல 100 பேர்கள் இந்த பல தலைவர்களுடைய தரம் அந்த இடம் மாறி இருந்துச்சு. 5ஆவதாக இருந்தவர் 10ஆவது இருந்தார், 12ஆவதாக இருந்தவர் 10ஆவதுக்கு வந்திருந்தார். பல மாற்றங்கள் நடந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீகத்திலும் அரசியலிலும் நம்பிக்கைகளிலும் சமகாலத்தில் இதுவரை எந்த மாற்றமும் நிகழாமல் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இருப்பது ரசூலுல்லாஹ் மட்டும்தான். உலகத்தில் அப்படி ஒரு மனிதர் பிறக்கவே இல்லை என்று அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதி தருகிறார் என்றால், நபிகள் பெருமானாருடைய அந்த மாபெரும் புரட்சியை நினைவு கூறுகின்ற நல்ல தினங்களாக ரபியுல் அவ்வல் தினம் நம்மை நோக்கி வருகிறது. பெருமானாரை பற்றி பேசுவதற்கும் வரலாறுகளை படிப்பதற்கும் தெரிந்து கொள்வதற்குமான நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நல்குவானார்.